இஸ்ரவேலில் மீதியானவர்கள் அநியாயம் செய்வதில்லை. ஆகையால் நான் கொள்ளையாட எழும்பும் நாள் மட்டும் எனக்கு காத்திருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் சினமாகிய உக்கிர கோபத்தை எல்லாம் அவர்கள் மேல் சொரியும்படி ஜாதிகளை சேர்க்கவும் ராஜ்யங்களை கூட்டவும் நான் தீர்மானம் பண்ணினேன். பூமியெல்லாம் என் எரிச்சலின் அக்கினியினால் அழியும். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு நான் அவர்கள் பாஷையை சுத்தமான பாஷையாக மாறப்பண்ணுவேன். எத்தியோப்பியாவின் நதிகளுக்கு அக்கறையிலிருந்து என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாகிய சிதறடிக்கப்பட்டவர்களின் குமாரத்தியானவள் எனக்கு காணிக்கை கொண்டு வருவாள். எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி நீ செய்த உன் எல்லா கிரியைகளின் நிமித்தமும் அந்நாளிலே வெட்கப்படாதிருப்பாய். அப்பொழுது நான் உன் பெருமையை குறித்து களி கூர்ந்தவர்களை உன் நடுவிலிருந்து விலக்கி விடுவேன். நீ இனி என் பரிசுத்த பர்வதத்தில் அகங்காரம் கொள்ள மாட்டாய். உன் நடுவில் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பேன். அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையாயிருப்பார்கள். இஸ்ரவேலில் மீதியானவர்கள் அநியாயம் செய்வதில்லை. அவர்கள் பொய் பேசுவதும் இல்லை. வஞ்சக நாவு அவர்கள் வாயில் கண்டுபிடிக்கப்படுவதும் இல்லை. அவர்கள் தங்களை பயப்படுத்துவார் இல்லாமல் புசித்து படுத்துக் கொள்வார்கள். எருசலேம் கர்த்தருடைய பரிசுத்த நகரம் என்று நல்ல பெயர் பெற்று விளங்கிற்று. ஆனால் இப்போதோ அதனுடைய பெயர் கெட்டுப்போயிற்று. எருசலேமின் கிரியைகள் எல்லாம் ஒரு காலத்தில் பரிசுத்தமாய் இருந்தது. ஆனால் இப்போதோ அதன் கிரியைகள் கேடாயிருக்கிறது. எருசலேமுக்கு ஒரு தீங்கும் வராது என்று எருசலேமின் குடிகள் நினைத்தார்கள். கர்த்தர் தங்களை பாதுகாப்பார் என்று நம்பினார்கள். ஆனால் எருசலேமிலே இருக்கிற அதன் அதிபதிகளும் நியாயாதிபதிகளும் தீர்க்கதரிசிகளும் ஆசாரியர்களும் அக்கிரமக்காரராய் இருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறார்கள். அவர்கள் வேதத்திற்கு அநியாயம் செய்கிறார்கள். ஆனாலும் கர்த்தர் எருசலேமை உடனே அழித்து போடாமல் அவர்கள் மீது பொறுமையாய் இருக்கிறார். அவர்கள் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்புவார்கள் என்று காத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் எருசலேமின் குடிகளோ தங்களுடைய பாவங்களுக்கு மனம் திரும்ப மறுக்கிறார்கள். அவர்களுடைய பாவங்கள் அதிகரிக்கிறது. அவர்கள் அதிகமாய் அக்கிரமங்களும் அநியாயங்களும் செய்கிறார்கள். ஆகையால் நான் கொள்ளையாட எழும்பும் நாள் மட்டும் எனக்கு காத்திருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நியாயப்பிரமாணம் யாரையும் பரிசுத்தமாக்காது. ஆனாலும் தங்களுடைய பாவங்களை புரிந்து கொள்வதற்கு நியாயப்பிரமாணம் அவர்களுக்கு உதவி செய்யும். யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் மனம் திரும்புவார்கள் என்று பரிசுத்தவான்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். பக்தி உள்ளவர்கள் அவர்களுக்காக கர்த்தரிடத்தில் அழுது ஜெபம் பண்ணுகிறார்கள். அநியாயக்காரனோ வெட்கம் அறியான். யூதா தேசத்திற்காக கர்த்தரிடத்தில் அழுது புலம்புகிறவர்கள் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பும் வரையிலும் அவர்கள் காத்திருக்க வேண்டும். கிறிஸ்துவானவர் ஜனங்களின் பாவங்களை மன்னித்து அவர்களை ரட்சிப்பதற்காக இந்த உலகத்திற்கு வருவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜனத்தை பரிசுத்தப்படுத்துவார். அவர்கள் கர்த்தருக்கு விசேஷித்த ஜனமாய் இருப்பார்கள். யூதரும் பிற ஜாதியாரும் ரட்சிக்கப்படுவார்கள். எருசலேமிலே தங்கள் மீட்புக்காக காத்திருக்கிறவர்கள் இருப்பார்கள். அவர்கள் நீண்ட காலம் தங்கள் ஆத்தும ரட்சிப்புக்காக காத்திருந்தார்கள். அவர்கள் எதிர்பார்த்த ரட்சிப்பு காலம் நிறைவேறிய போது இயேசு கிறிஸ்து மூலமாய் அவர்களுக்கு வந்து சேர்ந்தது. அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்பு உண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். லூக்கா 2:38. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் சர்வ சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்படுகிறது. எல்லா தேசங்களிலும் உள்ள எல்லா ஜாதியார் மத்தியிலும் எல்லா பாஷைக்காரர் மத்தியிலும் கிறிஸ்துவின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. ரட்சிக்கப்படுகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவின் சபையிலே சேர்த்துக் கொள்ளப்படுகிறார்கள். அவர்கள் எல்லோரும் சபையின் தலையாகிய கிறிஸ்துவின் சமூகத்திற்கு முன்பாக கூடி வருகிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டு காலத்தில் இந்த பூமியிலே தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்படவில்லை.
தம்முடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் வரையிலும் கர்த்தர் தம்முடைய சினமாகிய உக்கிர கோபத்தை எல்லாம் அவர்கள் மேல் சொரியும்படி ஜாதிகளை சேர்க்கவும் ராஜ்யங்களை கூட்டவும் தீர்மானம் பண்ணினார். பூமி எல்லாம் கர்த்தருடைய எரிச்சலின் அக்கினியினால் அழியும். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் இந்த உலகத்தில் பிரசங்கிக்கப்படுவதற்கு யூதரும் புறஜாதியாரும் தடையாக இருப்பார்கள். சுவிசேஷத்திற்கு சத்துருவாக இருக்கிறவர்களை கர்த்தர் தம்முடைய எரிச்சலின் அக்கினியினால் அழிப்பார். அவர்கள் மேல் தம்முடைய சினமாக்கிய உக்கிர கோபத்தை எல்லாம் சொரிவார். இஸ்ரவேலை மறுபடியும் கூட்டிச் சேர்க்கவும் அவர்களை மறுபடியும் புதுப்பித்து ஸ்தாபிக்கவும் கர்த்தர் தீர்மானம் பண்ணியிருக்கிறார். யூதர்களுடைய பக்தியும் நீதியும் அப்போது புதுப்பிக்கப்படும். அவர்கள் மத்தியிலே ஆவிக்குரிய மறுமலர்ச்சி உண்டாகும். கர்த்தர் ஒரு தேசத்தை ஆசீர்வதிக்கும் போது முதலாவதாக அந்த தேசத்தில் உள்ள ஜனங்களை பரிசுத்தப்படுத்துகிறார். அதன் பின்பு அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறார். முதலாவது பரிசுத்தம், அதன் பின்பு சந்தோஷம். இதுவே கர்த்தருடைய நியதி. அப்பொழுது ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு நான் அவர்கள் பாஷையை சுத்தமான பாஷையாக மாற பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். யூதர்கள் பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு தங்கள் சொந்த தேசத்திற்கு திரும்பி வந்தபோது கர்த்தர் இங்கு சொல்லுகிற தீர்க்க தரிசனத்தின் ஒரு பகுதி நிறைவேறிற்று. மனுஷருடைய ஜீவியத்திலும் அவர்களுடைய சிந்தையிலும் பழக்க வழக்கங்களிலும் பேச்சிலும் மறுமலர்ச்சி உண்டாகும். கர்த்தர் அவர்களுடைய பாஷையை சுத்தமான பாஷையாக மாற பண்ணுவார். அவர்களுடைய பாஷை இதுவரையிலும் அசுத்தமாய் இருந்தது. அவர்கள் அவிசுவாச வார்த்தைகளையும் தூஷண வார்த்தைகளையும் அசுத்தமான வார்த்தைகளையும் பேசிக் கொண்டிருந்தார்கள். கர்த்தர் அவர்களுடைய பாஷையை சுத்தமான பாஷையாக மாற்றுகிறார். அவர்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் உப்பினால் சாரமேற்றப்பட்டதாக இருக்கிறது. நாம் கர்த்தருக்குள் வரும்போது பழையவைகள் ஒளிந்து போகும், எல்லாம் புதிதாகும். கர்த்தர் நம்மை ரட்சிக்கும் போது நமக்கு புதிய ஜீவனை கொடுக்கிறார். நம்முடைய வாயின் வார்த்தைகளையும் புதுப்பிக்கிறார். நம்முடைய பேச்சில் பரிசுத்தம் இருக்கும். நாம் ஞானமுள்ள வார்த்தைகளையும் ஆவிக்குரிய வார்த்தைகளையும் தெளிவாக பேசுவோம். நம்முடைய சிந்தையும் வார்த்தையும் தெளிவாயிருக்கும். யூதர்கள் பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டு தங்கள் சொந்த தேசத்திற்கு திரும்பி வருகிறார்கள். அப்போது அவர்களுடைய பாஷையும் கானான் தேசத்தில் இருக்கிறவர்களுடைய பாஷையும் ஒன்றாய் கலக்கிறது. யூதர்கள் எபிரேய பாஷையோடு அஸ்தோத்தின் பாஷையையும் கலந்து பேசுகிறார்கள். அவர்கள் பிள்ளைகள் பேசின பேச்சில் பாதி அஸ்தோத் பாஷையாய் இருந்தது. இவர்கள் அந்தந்த ஜாதிகளின் பாஷையை தவிர யூத பாஷையை திட்டமாய் பேச அறியாதிருந்தார்கள். நெகேமியா 13:24. சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த யூதர்களுடைய பாஷையில் அசுத்தமும் ஏமாற்றுத்தனமும் பொய்யும் பித்தலாட்டமும் கலந்திருந்தது. கர்த்தர் அவர்களுடைய பாஷையை சுத்தமான பாஷையாக மாற பண்ணுகிறார். அவர்களுடைய பழைய பாஷை அவர்களை விட்டு அகன்று போகிறது. அவர்கள் கர்த்தருக்கு பிரியமான பரிசுத்தமான பாஷையை பேசுகிறார்கள். சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்த யூதர்கள் ஒருமனப்பட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படி கூடி வருகிறார்கள். அவர்கள் கர்த்தருக்கு பலிகளை செலுத்துவதற்கு பதிலாக தூபங்களை காண்பிப்பதற்கு பதிலாக அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறார்கள். அவர்கள் கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிறார்கள். சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்த யூதர்கள் கர்த்தருக்கு ஆவிக்குரிய ஆராதனை செய்கிறார்கள். அவர்கள் தங்கள் துதியினாலும் ஸ்தோத்திரங்களினாலும் ஜெபத்தினாலும் கர்த்தரை கனம் பண்ணுகிறார்கள். அவரை மகிமைப்படுத்துகிறார்கள். கர்த்தரே தங்களுடைய துதிகளுக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் பாத்திரர் என்பதை அங்கீகரிக்கிறார்கள். சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்த யூதர்கள் ஒருமனப்பட்டு கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். நிலத்தை உழும்போது 2 மாடுகள் நுகத்திலே கட்டப்பட்டிருக்கும். அந்த மாடுகள் மீது நுகம் சுமத்தப்பட்டிருக்கும். அந்த மாடுகள் 2ம் ஒன்றுபோல் நடக்க வேண்டும். ஒற்றுமையாய் வேலை செய்ய வேண்டும். அப்போதுதான் நிலத்தை உழ முடியும். சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த யூதர்களும் கர்த்தரை ஆராதிக்கும்படி ஒருமனப்பட்டு ஒன்று கூடி வந்திருக்கிறார்கள். அவர்களிடத்தில் ஒருமையின் ஆவியும் ஒருமனப்பாட்டின் ஆவியும் காணப்படுகிறது. அவர்கள் ஒருவருக்கொருவர் தோளோடு தோள் கொடுத்து கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் ஒருமனப்பட்டு அவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். ஊழியக்காரர்கள் ஒற்றுமையாயும் ஒருமனப்பட்டும் ஊழியம் செய்யும் போது ஊழியமும் சிறப்பாயிருக்கும். ஊழியக்காரரும் உற்சாகமாய் இருப்பார்கள்.
நம்முடைய பரிசுத்தமே நம்மை ஒருமனப்பாட்டின் பாதையிலே வழிநடத்தும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருமனப்படுவதற்கு வாய்ப்பு இல்லை. யூதர்களுடைய மனதிலே ஆவிக்குரிய மறுமலர்ச்சி உண்டாயிற்று. பிரிந்திருந்த அவர்கள் இப்போது கர்த்தரை ஆராதனை செய்யும்படிக்கு ஒருமனப்பட்டு கூடி வந்திருக்கிறார்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரும் எருசலேமின் குடிகளும் யூதாவின் மனுஷரும் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்ததினால் கர்த்தர் அவர்களை அந்நிய தேசத்திலே சிதறிப்போக பண்ணினார். சிதறிப்போன யூதர்கள் மறுபடியும் கர்த்தரிடத்திற்கு திரும்பி வருவார்கள். கர்த்தரும் அவர்களை தம்முடைய ஜனமாக ஏற்றுக்கொள்வார். எத்தியோப்பியாவின் நதிகளுக்கு அக்கறையில் இருந்து என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாகிய சிதறடிக்கப்பட்டவர்களின் குமாரத்தியானவள் எனக்கு காணிக்கை கொண்டு வருவாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தியோப்பியாவின் நதிகளுக்கு அக்கறையில் இருந்து என்னும் வாக்கியத்திற்கு வெகு தொலைவில் இருந்து அல்லது தூர தேசத்தில் இருந்து என்று பொருள். அவர்கள் எந்த தேசத்தில் இருந்தாலும் கர்த்தருடைய ரட்சிக்கும் கிருபையினால் அவர்களுடைய புத்தி தெளியும். அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி நினைத்து பார்ப்பார்கள். கெட்ட குமாரன் தன்னுடைய தகப்பனை விட்டு பிரிந்து தூர தேசத்திற்கு போனான். அவனுக்கு புத்தி தெளிந்த போதோ அவன் மறுபடியும் தன் தகப்பனுடைய வீட்டிற்கு திரும்பி வந்தான். அதுபோலவே அந்நிய தேசங்களுக்கு சிதறடிக்கப்பட்ட யூதர்கள் கர்த்தருடைய சமூகத்திற்கு திரும்பி வருவார்கள். அவர்கள் கர்த்தருக்கு காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். கர்த்தருடைய ஜனம் எந்தெந்த தேசங்களுக்கெல்லாம் சிதறிப்போய் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் சிதறடிக்கப்பட்டவர்களின் குமாரத்தியானவள் இருக்கிறாள். கர்த்தர் அவர்கள் எல்லோரையும் தம்மிடத்தில் கூட்டிச் சேர்ப்பார். அவர்கள் எத்தியோப்பியாவின் நதிகளுக்கு அக்கறையில் இருந்தாலும் அவர்கள் அங்கே இருந்து கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவார்கள். அவர்கள் அந்நிய தேசங்களில் இருந்து தங்களுடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் கர்த்தரிடத்தில் ஏறெடுப்பார்கள். அவர்கள் கர்த்தருடைய ஜெப வீட்டிற்கு வெகு தூரத்தில் இருந்தாலும் அங்கே இருந்தும் அவர்கள் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுவார்கள். சிதறடிக்கப்பட்டவர்களின் குமாரத்தியானவள் தூரதேசத்தில் இருந்து கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வருவாள். அவர்கள் தங்களையே கர்த்தருக்கு ஜீவ பலியாக ஒப்புக் கொடுப்பார்கள். கர்த்தருக்கு ஆவிக்குரிய பலிகளை செலுத்துவார்கள். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ரோமர் 12:1. எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணி நீ செய்த உன் எல்லா கிரியைகளின் நிமித்தமும் அந்நாளிலே வெட்கப்படாதிருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாவிகள் மறுபடியும் பாவம் செய்யும் போது வெட்கப்பட மாட்டார்கள். அவர்கள் துணிகரமாய் வெட்கப்படாமல் பாவம் செய்வார்கள். கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் பண்ணினவர்கள் வெட்கப்பட மாட்டார்கள். பாவிகள் தங்களுடைய பாவங்களுக்கு மனம் திரும்பும் போது தங்களுடைய பழைய பாவங்களை நினைத்து வெட்கப்படுவார்கள். கர்த்தர் தங்களுடைய பாவங்களை மன்னிக்கும் போது தாங்கள் செய்த எல்லா பாவங்களையும் நினைத்து அவர்கள் வெட்கமும் வேதனையும் அடைவார்கள். நீ செய்த எல்லாவற்றையும் நான் மன்னித்தருளும் போது நீ நினைத்து வெட்கி உன் நாணத்தினால் உன் வாயை இனி திறக்க மாட்டாதிருப்பாய் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். எசேக்கியேல் 16:63. அப்பொழுது நான் உன் பெருமையை குறித்து களி கூர்ந்தவர்களை உன் நடுவில் இருந்து விலக்கி விடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய பெருமையையும் மாய்மாலத்தையும் அவர்கள் நடுவில் இருந்து விலக்கி விடுவார். மாய்மாலக்காரர்கள் வெளிவேஷம் போடுகிறார்கள். அவர்கள் வெளிப்பார்வைக்கு அலங்காரமாகவும் அழகாகவும் தோற்றமளிப்பார்கள். அவர்கள் தங்கள் பெருமையை குறித்து களி கூறுவார்கள். எருசலேம் நகரம் பரிசுத்தமான நகரம் என்றும் அது கர்த்தருடைய பரிசுத்தமான ஸ்தலம் என்றும் சொல்லி பெருமைப்படுவார்கள். எருசலேமின் குடிகள் தங்கள் ஊரை சுற்றிலும் இருக்கிற பரிசுத்த பர்வதத்தை நினைத்து அகங்காரம் கொள்கிறார்கள். எருசலேம் நகரத்தை குறித்து பெருமைப்படுகிறார்கள். தாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருப்பதினால் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு தங்கள் மீது வராது என்று இருமாப்பாய் நினைக்கிறார்கள். கர்த்தரோ அவர்களுடைய பெருமையை அவர்களை விட்டு விலக்கி விடுவார். நீ இனி என் பரிசுத்த பர்வதத்தில் அகங்காரம் கொள்ள மாட்டாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பெருமையும் அகந்தையும் அகங்காரமும் கர்த்தருக்கு விரோதமான பாவம். பெருமைப்படுகிறவன் தன்னை ஒரு பரிசுத்தவான் போல காண்பித்துக் கொள்வான். ஆனால் பெருமையும் அகந்தையும் அகங்காரமும் பரிசுத்தத்திற்கு சத்துருவாய் இருப்பவனுடைய சுபாவங்கள். கர்த்தருக்கு மீதியானவர்களிடத்தில் பெருமையும் அகந்தையும் அகங்காரமும் இருக்காது. அவர்கள் சிறுமையும் எளிமையுமான ஜனமாய் இருப்பார்கள்.
கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்திலே பெருமையானவனை விலக்கி விடுவார், சிறுமையானவனை மீதியாக வைப்பார். உன் நடுவில் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பேன், அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு மீதியானவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர்கள் பரிசுத்தமாயும் சமாதானமாயும் ஜீவிப்பார்கள். அவர்களுடைய பேச்சுக்களிலும் கிரியைகளிலும் பரிசுத்தம் இருக்கும். இஸ்ரவேலில் மீதியானவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவர்கள் பொய் பேசுவதும் இல்லை. வஞ்சக நாவு அவர்கள் வாயில் கண்டுபிடிக்கப்படுவதும் இல்லை. அவர்கள் தங்களை பயப்படுத்துவார் இல்லாமல் புசித்து படுத்துக் கொள்வார்கள். நிறைவேற வேண்டிய முன் அறிவிப்புகள். நான் கொள்ளையாட எழும்பும் நாள் மட்டும் எனக்கு காத்திருங்கள். பூமியெல்லாம் என் எரிச்சலின் அக்கினியினால் அழியும். அப்பொழுது ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு நான் அவர்கள் பாஷையை சுத்தமான பாஷையாக மாறப்பண்ணுவேன். எத்தியோப்பியாவின் நதிகளுக்கு அக்கறையில் இருந்து என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாகிய சிதறடிக்கப்பட்டவர்களின் குமாரத்தியானவள் எனக்கு காணிக்கை கொண்டு வருவாள். எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி நீ செய்த உன் எல்லா கிரியைகளின் நிமித்தமும் அந்நாளிலே வெட்கப்படாதிருப்பாய். அப்பொழுது நான் உன் பெருமையை குறித்து களி கூர்ந்தவர்களை உன் நடுவில் இருந்து விலக்கி விடுவேன். நீ இனி என் பரிசுத்த பர்வதத்தில் அகங்காரம் கொள்ள மாட்டாய். உன் நடுவில் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பேன். இஸ்ரவேலில் மீதியானவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவர்கள் பொய் பேசுவதுமில்லை. வஞ்சக நாவு அவர்கள் வாயில் கண்டுபிடிக்கப்படுவதுமில்லை. அவர்கள் தங்களை பயப்படுத்துவார் இல்லாமல் புசித்து படுத்துக் கொள்வார்கள். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றுவார், உன் சத்துருக்களை விலக்குவார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருப்பார். இனி தீங்கை காணாதிருப்பாய். அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும், சீயோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்றும் சொல்லப்படும். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழுவார், தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களிகூறுவார். பண்டிகை ஆசரிப்பு இல்லாமையால் உண்டான நிந்தையின் நிமித்தம் சஞ்சலப்பட்டவர்களை நான் ஏகமாய் கூட்டிக் கொள்ளுவேன். அக்காலத்தில் உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன். நொண்டியானவனை ரட்சிப்பேன், தள்ளுண்டவனை சேர்த்துக் கொள்ளுவேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாகச் செய்வேன். அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்ளுவேன். உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்புவேன். பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். அர்மகதோன் யுத்தத்தில் கர்த்தர் எல்லா தேசங்களையும் தண்டிக்க வேண்டும் என்று திட்டம் பண்ணியிருக்கிறார். கிறிஸ்துவை குறித்து தேவனுடைய அறிவும் ஆலோசனையும் தேவனால் தீர்மானம் பண்ணப்பட்டிருக்கிறது. கர்த்தர் வருங்காலத்தில் தேசங்களை கூட்டும் சம்பவங்கள். எல்லா தேசங்களில் இருந்தும் இஸ்ரவேலை கூட்டிச் சேர்ப்பார். அர்மகதோனுக்கு எல்லா தேசங்களையும் கூட்டிச் சேர்ப்பார். நியாய தீர்ப்புக்கு எல்லா தேசங்களையும் கூட்டிச் சேர்ப்பார். தம்முடைய மகிமையை காண எல்லா தேசங்களையும் கூட்டிச் சேர்ப்பார். அர்மகதோனில் மரித்து போன மனுஷருடைய பிரேதங்களை புசிப்பதற்கு பறவைகளையும் மிருகங்களையும் கூட்டிச் சேர்ப்பார். பாதாளத்தில் தள்ளுவதற்கு சாத்தானையும் அவனுடைய சர்வ சேனையையும் கூட்டிச் சேர்ப்பார். மத்திய ஆகாயத்தில் கர்த்தரை சந்திப்பதற்கு எல்லா பரிசுத்தவான்களையும் கூட்டிச் சேர்ப்பார். பரலோகத்திலும் பூமியிலும் உள்ள எல்லா காரியங்களையும் கூட்டிச் சேர்ப்பார். சுத்தமான பாஷை என்பதற்கான எபிரே வார்த்தை பாரார் சப்பா என்பதாகும். இதற்கு சுத்த உதடுகள் என்று பொருள். இந்த வார்த்தை அசுத்த உதடுகள் என்னும் வார்த்தையின் எதிர்ப்பதமாகும். தம்மை ஆராதிப்பதற்கும் தம்மை சேவிப்பதற்கும் கர்த்தர் எல்லா ஜனங்களையும் தகுதிப்படுத்துவார்.